Hello guys, welcome to TNPSC Tamil. நம்ம இப்போ 2014 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி பார்ட் 1 1 to 25 கொஷின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம 26 to 50 கொஷின்ஸ் இந்த பார்ட்டில் பார்ப்போம் வாங்க. 26th one, தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்று? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 27வது ஒன்று, கூடு கட்டி வாழும் பாம்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜநாகம். கூடு கட்டி வாழும் பாம்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜநாகம். 28th one, மணிமேகலை விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காயசண்டிகை. 28th one, மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, காயசண்டிகை. 29வது கொஷின், தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மதுரை. 30, சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 100. சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 100. 31, கண்டனன் கற்பினங் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல்லின் செல்வன். 31, கண்டனன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல்லின் செல்வன். 32வது கொஷின், சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விவேகானந்தர். 32, சிங்கங்களே எழுந்து வாருங்கள் நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, விவேகானந்தர். 33வது கொஷின், சொல்லாதன இல்லை பொதுமறையான் திருக்குறளில் இவ்வடியை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 33, சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். 34வது கொஷின், பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராமச்சந்திர கவிராயர். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தை நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் யார்? ராமச்சந்திர கவிராயர். 35, களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கடனே என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பொன்முடியார். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர்? பொன்முடியார். 36வது கொஷின், அழுது அடியடைந்த அன்பர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாணிக்கவாசகர். அழுது அடையடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். 37வது கொஷின், மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கெனும் பெயர் மாற்றம் செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஞானக்கடல். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கெனும் பெயர் மாற்றம் செய்தார்? ஏ, ஞானக்கடல். 38th கொஷின், ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சு. செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர்? ஆப்ஷன் ஏ, சு. செல்லப்பா. 39வது கொஷின், திருமணம் செல்ல கேசவராய முதலியார் தமிழன் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, உரைநடை. திருமணம் செல்வ
கேசவராய முதலியவர் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி உரைநடை. 40வது கொஷின். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத் தகுந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத் தகுந்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். 41வது கொஷின். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ்பாடல்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேர சோழர் பாண்டியர். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ்பாடல்கள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேர சோழர் பாண்டியர். 42வது கொஷின். பொறுத்துக. சிக்கனம் சுரதா, மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகன ரங்கம், காடு வாணிதாசன், வேலைகளல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. ஆன்சர் ஆப்ஷன் சி. 43வது கொஷின். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி பாரதிதாசன். 44வது கொஷின். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்ட இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி வே. சுவாமிநாத சர்மா. 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்ட இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் பி வே. சுவாமிநாத சர்மா. 45வது கொஷின். ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர்? ஆப்ஷன் டி க. சச்சிதானந்தன். 45வது கொஷின். ஆனந்த தேன் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஆப்ஷன் டி க. சச்சிதானந்தன். 46வது கொஷின். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவி பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞரேறு வாணிதாசன், கவிக்கோ அப்துல் கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி. விடுதலை கவினா பாரதியார், திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞரேறுனா வாணிதாசன், கவிக்கோனா அப்துல் ரகுமான். 47வது கொஷின். பொறுத்துக. பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. 48வது கொஷின். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி குலசேகர ஆழ்வார். 49. பக்ரு ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். பக்ரு ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்க கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். 50வது கொஷின். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர்? மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி மலையத்துவாசன் மகன் ஞானப்பிரகாசன். நம்ம இதோட செகண்ட் பார்ட்டில் 26 to 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்ட் 1ல் 1 to 25 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மறக்காமல் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.